friends, welcome to Thirumathi kitchen. என் பேரு சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் கூட்டு. இது எங்க ஊர் பக்கம் பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ஃபுட்டு. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் அரிசி கழுவுன 2வது தண்ணி நான் எடுத்து ஊற்றுறேன். இது ஒரு 2 கப் அளவு நீங்கள் ஊற்றினா போதும். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப ஹெல்த்தியான தண்ணி. இப்போ இதில் பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அது ஒரு 1/2 கப் அளவு போட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ½ டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு லிட் போட்டு மூடிடுங்க. இது சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த பருப்பு பிரிஞ்சு இருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்கலாம். நான் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், பாதியாக கட் பண்ண வெங்காயம் அதை எடுத்து போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் 2 நடுவில் கீரி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், முருங்கைக்காய், நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், அதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு கரையும். தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா அதே தண்ணியையே கொஞ்சம் வச்சுருந்து திருப்பி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எனக்கு பத்தலை, ஸோ அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ இதையும் ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. முருங்கைக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது அரைச்சிப்போம். அதுக்கு ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு தேங்காயில் பாதி மூடி போதும். அதுக்கு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். தண்ணி, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா மைய விழுதாட்டம் அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சாச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது. நான் ஒரு கிளறி விட்டுட்டு முருங்கைக்காய் எடுத்து அழுத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத போடுவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விழுது போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விடுவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் சாதம் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.